ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி சிம்பிளாக வந்து மாட்டு பொங்கல் அன்றைக்கி சுமங்கலி பூஜை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எதுக்கு சுமங்கலி பூஜை அப்படின்னு சொல்கிறேன்னா, பொதுவாக மாட்டு பொங்கல் அன்றைக்கி இறந்தவர்களுக்கு கும்பிட்ற ஒரு பழக்கம் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, நம்ம முன்னவர்களை யாராவது வந்து சுமங்கலிங்க இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக படைப்பாங்க. புடவை வைக்கிறவங்க வைக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு புது ப்ளவுஸ் பிட்டு இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி கார்னரில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதை வந்து முன்பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது மேலே மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு விருப்பமான மாதிரி பூ வச்சுக்கோங்க. ஒரு 4 வெத்தலையும் 2 பாக்கு வச்சுட்டு அது மேலே 2 வாழைப்பழம் வச்சுக்கோங்க. அப்புறம் தேங்காய் வந்து பூஜை பண்ணுறப்போ உடச்சிக்கலாம். இப்போதைக்கு வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டிலே வந்து ஒரு சின்ன கோமாத சிலை இருந்ததுங்க. வாங்கி வச்சுருந்தோம், பித்தளை சிலை. அதே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை மனசில் வந்து கோமாதாவை நினச்சிட்டு நீங்கள் கும்பிடலாம், தப்பு ஒன்றும் இல்லை. அப்புறம் நான் ரெகுலராக வந்து குத்துவிளக்கு ஏற்றுற பழக்கம் இருக்குது. அதனால் அதே மாதிரி குத்துவிளக்கு ஏற்றி வச்சுட்டேன். உங்கள் வீட்டில் காம்பரிச்சம்பா விளக்கு தான் ஏற்றுற பழக்கம்னா அதையும் ஏற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் வந்து நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி மாட்டுப்பொங்கல் அப்படிங்கிறதுனால நான் சக்கரை பொங்கல் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கூடவே வந்து லக்ஷ்மி தாயாருக்கு ரொம்ப விருப்பம் அப்படிங்கிறதுனால, பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் விருப்பம் அப்படிங்கிறதுனால பால் பாயசமும் ரெடி பண்ணிட்டேங்க. உங்களால் முடிஞ்ச ஏதாவது நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அன்றைக்கி பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாட்கள் வந்து மஞ்சள் குங்குமத்தோடு இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. நன்றி.